பல்வேறு முயற்சிகளை தமிழ்நாட்டில் மேற்கொண்ட பாரதிய ஜனதா கட்சி எவற்றிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழலில் முருகனை வைத்து அரசியல் நடத்தி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்கிற முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். மதுரையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் முதல் நாள் தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி அவர்கள் கலந்து கொண்டு அவர் தான் தீபாராதனை ஏற்றி நடத்தினார். அப்போ அவர் சொன்னார், அரசியலுக்கும் இந்த மாநாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் சொன்னார். பாஜக தலைவர்களும் பலரும் அதையே திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள். ஆனால் மாநாடு அங்கே ஆற்றிய உரை, நிறைவேற்றிய தீர்மானங்கள் அனைத்தும் அரசியல் மாநாடாக அது மாறியது. இந்துக்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டாம் என்று அந்த மாநாடு அறைகூவல் விடுத்திருக்க தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதேபோல இந்து சமய அறநிலையத்துறை என்கிற ஒரு துறையே இருக்கக்கூடாது என்றும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதாவது இந்த துறையை கலைச்சிட்டு அதற்கு மாறாக எல்லாத்தையும் தனியார்கிட்ட விட்டு, பாஜக மாதிரி சாமியார் ஆட்கள்கிட்ட விட்டு கோயில் முழுவதையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இவையெல்லாம் நடைபெறாது. ஒரு இடத்துல ஒரு திருவிழா மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா பொதுமக்கள் அதில் கலந்து கொள்வது இயல்பானது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் முருகனின் மீது பக்தி கொண்டிருக்கிறார்கள், அது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு காலங்களில் பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டு இயல்பாக பாத யாத்திரையாக செல்கிறார்கள். அவர்கள் பாத யாத்திரை செல்வதற்கு வசதியாக அரசு நடைபாதையும் அமைத்து கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் இயல்பாக நடைபெறக்கூடியது. இந்த பாத யாத்திரையாக செல்லக்கூடிய அந்த பக்தர்கள் எந்த அரசியலை சார்ந்தவர்களும் அல்ல. தேர்தல் வந்தால் விரும்புகிற கட்சிக்கு வாக்களிப்பார்கள், அவ்வளவுதான். வட மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாபர் மசூதியை அநியாயமாக இடித்து அங்கே ராமர் கோயிலை கட்டி 500 ஆண்டு காலம் குடிசைக்குள் இருந்த குழந்தை ராமரை நாங்கள் கொண்டு வந்து கோயிலில் அமர்த்தி விட்டோம் என்று பெரிய விழாவை நடத்தினார்கள். அந்த விழாவிலெல்லாம் பிரதமரே கலந்து கொண்டார். ஆனால் அந்த அயோத்தி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை, தோற்று போனது. அதனால் முருகனை காட்டி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுவிட முடியாது. அந்த மாநாட்டிற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாநாட்டில்தான் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள். அண்ணாவின் பெயரால் கட்சி வைத்து நடத்தி கொண்டிருக்கிற கட்சி அது குறித்து இதுவரையில் எந்த பதிலையும் சொல்லவில்லை. அதிமுக மௌனம் சாதிக்கிறது. பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி என்று அறிவிக்கிறார்கள். எடப்பாடியால் எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை. ஆகவே ஒரு நெருக்கடி நிர்பந்தத்திற்கு உள்ளாகி அந்த அணியில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. நிர்பந்தம் கொடுத்து, நெருக்கடி கொடுத்து வலுக்கட்டாயமாக சேர்த்திருக்கிறது. ஒருவேளை அதிமுக மடியில் கணம் இருந்த காரணத்தினால் பாஜகவின் நிர்பந்தத்திற்கு, மிரட்டலுக்கு அவர்கள் அடிபணியலாம். ஆனால் திமுக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிகளுக்கும் மடியில் கணம் இல்லை. ஆகவே அச்சப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் வெற்றிகரமாக சந்திப்போம். இவைகள் அனைத்து குறித்தும் எங்களுடைய மாநாடு விவாதித்து அரசியல் தீர்மானங்களை நிறைவேற்றும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.